நேஷ்னல் பார்க்குக்குள்ளே நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிறோம் வண்டியில். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டாக. இது வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற இதில். ஆடுமா மலை மேலே மட்டும் வாழ்கிற ஆடு இருக்குது. அந்த ஆடு இருக்குது, அதுக்கு பேர் தான் வரையாடு அப்படிங்கிறாங்க. நேஷ்னல் பார்க்குக்குள்ளே நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிறோம் வண்டியில். 7 கிலோமீட்டர் ஆமாம். எப்படி இருக்குன்னு தெரியல. 2 மணி நேரம் நாங்கள் பயங்கரமாக இருக்குது. எடுத்து ஃபுல்லாக செம வேகத்தில் போகிற அப்படி. பஸ்ஸே போகுது. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 300, சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 150. வியூ பாயிண்ட் சரியான ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டாக. இது வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற இதில். மேலே ஒரு அதாவது பஸ்ஸு முதுமலையிலாம் ட்ரெக்கிங்கில் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரெக்கிங்கில் பஸ் ட்ரெக்கிங் இது. மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. 7 கிலோமீட்டர். நாங்கள் மேலே வந்து என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன் மூணாரில். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட பஸ்ஸு நிறையா இருக்குது. கவர்மெண்ட் வண்டி, இவங்களோட வண்டியே. மறுபடியும் ஒரு பஸ்ஸு சைடில் வருது. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். மேலே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்குது மேலே ஃபுல்லாக. கோபுராவில் சும்மாவே தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரியவா போகுது. மேலே சூப்பராக இருக்குது. மேலே எங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 சீட்டு கிடச்சிருச்சு. ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்குறோங்க. நாங்கள் வந்து வால்பாறை வழியாக வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரில. இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில. விட போகிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. இன்றைக்கி நைட்டு சம்பவம் வேறு நிறையா இருக்குது பயங்கரமாக. பஸ்ஸு சும்மா அடி பொலியாக இருக்குது. பஸ்ஸு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம ஜீப்பில் வந்தால் கூட இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டோம். செம்ம ஃபோர்ஸாக இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோடு வியூ தான் இருக்குது. அதுக்காகவே இந்த ரோடு போட்ட மாதிரி தெரியுது. ஃபுல்லாக ரோடு வியூ தான். மேலேருந்து பஸ் வரும். அங்கே வரைக்கும் போக போகிறோன்னு நினைக்கிறேன். ஹிந்தி பாட்டு வேறு போடப்பாங்க. சரி, பாட்டை வீடியோ வந்து இதோட கட் பண்ணிக்கலாம், ஏன்னா காப்பி ரைட் வந்து. மேலே என்ன இருக்குன்னு எனக்கே தெரில.
ஃபஸ்ட் டைம் தான் நாமளும் வந்திருக்கிறோம் சரியா. அதனால் போய் பார்த்துட்டு என்ன இருக்குன்ட்டு சொல்கிறேன். ஒன்றும் வேண்டாப்பா, நான் இருக்கிறேன்ல, நீ ஏன் கவலைப்படுறப்போம்மா. ஷூ கூட எடுத்துட்டு வந்தேன் பாப்பா. பஸ்ஸு ஷூ வேண்டாம் வாமா. இதுக்கு தனியாக காசா? இ வெஹிக்கிளுக்கா? சரி வா சார். எவ்வளோ தூரம் இருக்குது? இது 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். என்ன இருக்குது மேலே? இது வரையாடு பார்க்கலாம். வரையாடுங்களா? எப்படி போங்க. சரி வாமா மேலே போகலாம். ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான் நடுக்கு தீபா. வரையாடு இருக்காமா, வியூ பாயிண்டாமா. ஆடுமா, மலை மேலே மட்டும் வாழ்கிற ஆடு இருக்குது. அந்த ஆடு இருக்குது, அதுக்கு பேர் தான் வரையாடு அப்படிங்கிறாங்க. கொம்பு பெருசாக முளைக்காது. அதோட ஃபோட்டோ இருந்ததுன்னா நான் உனக்கு காட்டுறேன் பாரு சரியா. ம் பார்த்துருக்கியா? இல்லம்மா மேலே வந்து சூப்பராக இருந்தது வண்டி. இது வேஸ்ட். இந்த நேஷ்னல் பார்க்கில் வந்துட்டு மேலே வந்துட்டு இது பார்த்தது வேஸ்ட் அப்படிங்கிற நீங்கள். உன் பிள்ளை பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான். நானும் ரியா வேணா போய் பார்த்துட்டுமா இருக்கீங்களா? உட்காந்துருக்கேன். எப்படிதான் பஸ்ஸில் போட்டுருந்தேன்னு இன்னும் மேலே விட மாட்டாங்க தீபா. மேலே போயிருக்காரு. டைம் ஆச்சுல்ல. கிளைமேட் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது ஓகே. இதை மட்டும் பார்த்துக்கலாம். போகலான்னா தூக்கணுமா உனையா? இவ்வளோ நேரம் ஓடுன ஆடுன எதுக்கு உன்னை யார் போக சொன்னா சொல்லு. அப்போ உன்னை யார் போக சொன்னா? இங்கேயே இருக்கு, நீ கீழே வந்த வேன் வர்றதே தெரியுங்களா நமக்கு. கூட்டம் குறைஞ்சோன்னே பார்த்துட்டு போகலாம். எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறது? கேமரா மெமரியே போச்சு. ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறதுக்கோசரம் 500 ரூபா கொடுத்து மேலே வந்திருக்கிறோம். நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற இதெல்லாம் ஃபாரஸ்ட். இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்த, மேலே இருந்து ஒன்றும் இல்லை. இந்த கிளைமேட், இந்த ஃபாக் போகுது பாருங்க, அப்படியே போகுதா. டைம் லாக்ல எடுத்து உங்களுக்கு காட்டும். 5 கிலோமீட்டர் பஸ்ஸில் வந்துட்டு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நடந்து போகணுமாம்மா. எங்கே போனாலும் என் பிள்ளை என்கிட்ட கொடுத்து சுமக்க வச்சிடுறாங்க. மேலே பாருறியா ஆடு தெரியுதா? தெரியுது. ப்ரௌன் கலர்லாம் இருக்கு. கோபுராலையெல்லாம் தெரியாதுவா? தெரியுதுப்பா. என்ன தெரியும்? என்ன ஏதோ ஓடுறதா தெரியும். ஆமாம், குருமாடுனா அந்த காட்டில் இருந்தால் இருக்குமா? ஆமாம். இது காடா? ஆமாம், எண்டில் இருக்குமா? எந்த எண்டில்? கீழேருந்து பார்த்தோம்ல அந்த மலை, இந்த மலைக்கு தான் மேலே போக போகிறோம். இதுதான் ஏன்ப்பா இதுக்கே ரோடு செஞ்சு வச்சிருக்காங்க? அதுக்கே ரோடு செஞ்சு. ஆமாம், ஃபாரஸ்ட் இல்லை இது. அதனால் காரை விட்டால் நார் அடிச்சிருவாங்களே இங்கேயுமே. அவங்களுக்கு அமௌண்ட் வர்றதில்ல. கவர்மெண்ட்டு மேலே என்னத்தை பார்த்தீங்க? ரியா, தனு எல்லாருமே என்ன பார்த்தான்னு தெரில. அந்த வியூ பாயிண்ட் ஒன்று தான் பார்த்து வந்தோம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரில. நாங்கள் மறுபடியும் கீழே போக போகிறோம். எங்கள் அம்மா கிளம்ப சொல்லிடுச்சு அப்படின்ட்டா. அதனால் மறுபடியும் கீழே போகிறோம். இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அரிய வகையான பூ அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம எங்கேயும் பார்க்கவே மாட்டோம். இந்த மாதிரி பூ பாருங்கள் எங்கே இருக்கும். போர்டு வச்சுருக்காங்களா? இந்த பூ தான் மைரோட்டோ சிஏ. இங்கிலீஷில் யாருக்குங்க படிக்க தெரியுது? படிக்க தெரிஞ்சதான் நாங்கள் அந்த மாதிரி ஊர் ஊராக சுற்றுறோம்.
இந்த பூ பாருங்கள் எப்படி இருக்கு. இதுதான் பூ செடி பாருங்கள். இதுதான் அங்கெல்லாம் நிறைய பூத்துருக்கு தெரியுதுங்களா, சின்ன சின்ன பூ. இந்த மாதிரி பூலாம் அதிகமாக எங்கேயுமே நம்ம பார்க்க மாட்டோம். நிறையா இருக்குது. மறுபடியும் நாங்கள் ரிட்டன் வந்து கீழே போகிறோம். குறும்பாடு நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப இதாகிறாங்க எல்லோரும். பேட்டரி வண்டி வெளிவிடாது, மெதுவாக போய் ஆகும். வண்டி ஓட்டுற ஆளா தெரியாது, வண்டி ஓட்டுற ஆளா இருக்கிறதுனாலதான் பயமா இருக்கு. ஓட்டாத ஆளா இருந்தா நமக்கு தெரியாது, பயமே வராது. அவருக்காக தான் ஓட்டிட்டு போறாரு. ஓட்டுறோம்ல, அதனால நம்மளுக்கு பயம் வரும். பிரேக் அடிக்கலன்னா திரும்பலன்னா இழுத்துச்சுன்னா எப்படி இருக்கு. இப்படிதான் நீங்க ஓட்டும் போது எங்களுக்கு புளிய கிடைக்கும். எல்லாம் விட்டு விளாசு 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 வருவாங்க. ஓகே நண்பர்களே, 3 பிளானும் முடிஞ்சது. நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்புறோம். அடுத்து பிளான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பட்ஜெட் ஆச்சு, என்ன செலவாச்சு அப்படின்ட்டு பிளான் பண்ணி உங்களுக்கு நான் எல்லா வீடியோவும் போடையில் அந்தந்த வீடியோக்குள்ள செலவையும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். எவ்வளோ செலவாச்சு அப்படின்ட்டு, மொத்த செலவு எவ்வளோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளேஸுக்கு உண்டான லொக்கேஷனுமே கீழே பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். மூணாறில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு இடம் தான் பார்த்தோம், ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம்லேயே பார்த்தீங்கன்னா கவ்பாய் அப்படிங்கிற பிளேஸ் இருந்தது. ஒரு ஆக்டிவிட்டி, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான். கிட்ஸ் ஒரு ஆள் அடல்ட்டுக்கு 500, கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 300. மொத்தமாக ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஃபோட்டோ அதில் போடுறேன், சைடில் போடுறேன் பாருங்கள். இந்த சைடில் போடுறேன், பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான். மூணாறுலேருந்து கிளம்புறோம். இதோட லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. நாங்கள் வந்து 4 நாள் ஆச்சு. 4 நாளுமே எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியலை. 4 நாள் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வேலை செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே. மூணாறில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரைடு நிறையா இருக்குது. வர்றவங்க சீட் பெல்ட்டு கட்டாயம், ஹெல்மெட்டு, பில்லியன் ஹெல்மெட்டு கூட போட்டுவாங்க. இல்லைன்னா ஃபைன் அடி தான் உங்களுக்கு. நிறைய போலீஸு செக்கப்பு, ஸ்பீட் கேமரா கேரளாவுக்குலாம் நிறையா இருக்குது, பார்த்து வாங்க. ஓகே. அப்புறம் எனிவே சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள், சரிங்களா? மொத்த செலவு எவ்வளோ ஆச்சுன்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோக்கு கீழேயுமே நம்பரில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, பாய் பாய். டாட்டா சொல்லிடுங்க. மூணாருக்கு டாட்டா.